டான்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து நார்மலாக காலில் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கால் விரல் மூலமாக டான்ஸ் ஆடியிருக்காங்க. அவங்கள பற்றி அவங்களே இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம மேடைக்கு வராங்க. செல்வி ரோஷினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களை அறிமுகப்படுத்திய அனுக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் திரு சோஃபியா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அது எப்பயுமே நம்ம யாருனாலே ஏதாவது ஒன்று ஸ்டைலாக வந்துடும். இப்போ அவங்கள மேடையில் வந்து நான் பேச சொன்னேன். அவங்க என்னன்னா, நான் பேசலாம் முடியாது, நீங்கள் என் கூட பயணிச்சுக்கிறீங்க ஒரு 4 வருஷமா, எனக்கு கேள்வி கேளுங்க, உங்கள் கேள்விக்கு நான் என்ன பதில் வேணாலும் நான் தைரியமாக சொல்லுவேன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நானாக பேச மாட்டேன்னுட்டாங்க. சரி, நான் என்ன கேள்வி கேட்குறது தெரியல. இவங்கள நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு இவங்க அரங்கேற்றுறது டான்ஸே. அப்போ தான் இவங்கள ஆட பார்த்து அதிசயமாக பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் சிங்கிள் பேரண்ட் அவங்க, அப்பா இல்லை, அம்மா தான் வளர்க்குறாங்க. ரொம்ப கஷ்டவாளி. அப்போ வந்து சூழ்நிலை சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, அப்போ தான் இவங்க எனக்கு அறிமுகம் ஆனாங்க. பார்த்து அப்போ அவங்க வந்து இந்த டான்ஸை வந்து வெளியே கொண்டு வரணும், நிறைய இடத்துல வெளியே பிரபலமாக ஆக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவங்க எப்போ இந்த டான்ஸு எத்தனாவது வயசில் ஆட ஆரம்பித்தாங்கன்றதை அவங்களே சொல்லலாம். எப்போ உங்க டான்ஸ் ஆரம்பிச்சீங்க? என் பேர் ரோஷினி, எனக்கு திருவாரூர் மாவட்டம். இந்த டான்ஸ் வந்துட்டு 8 மாதம் குழந்தையிலிருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணதே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் விட்டுட்டேன். 2018 ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது, சில்ட்ரன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா போகிற பிளான் எல்லாமே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்ப சிவனடியார்கள் கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் பண்ணேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எல்லாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை இவங்களுக்கு எப்படி தெரியுன்றத அவங்க சொல்லலாம். என்னை எப்படி தெரியும் இவங்கன்றது, நான் முதியோர் இல்லம் ஆரம்பித்தேன். இவங்க வந்து இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சன்மானம் கொடுத்தாங்க. அப்போ என்ன பேச சொன்னாங்க. பேச சொல்ல பார்த்து இவங்களுக்கு ஒரு சன்மானம்னு சொல்லிட்டு ஒரு தொகை கொடுத்தாங்க. இவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க சின்ன பிள்ளை, அப்போ இவங்களுக்கு தெரியாது. நான் முதியோரில் வச்சு அப்போ கஷ்டப்பட்டுன்னு தான் இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னன்னா, ஆண்டி நீங்கள் முதியோரில் வச்சு கஷ்டப்படுறீங்க தானே? ஆமாம். இப்போ அதுக்கு என்ன, நான் கொஞ்சம் காசு தரேன், உங்களுக்கு சாப்பாடு போடுறீங்களா? எனக்கு வேண்டாம்மா, நீங்களே கஷ்டப்படுறீங்க, இதை வச்சு உங்களுக்கு என்னவோ அதை பண்ணிக்கிங்க, எனக்கு தேவையில்லை நான் சொன்னேன். இல்லை ஆண்டி, எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் கூட அந்த வயசில் அது உதவணுன்ற ஆசை அது மனசில் அப்போ இருந்தது. அப்போ இருக்க பார்த்து அது எனக்கு அந்த வயசில் அது பேச பார்த்து எனக்கு அது ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அப்போ பாண்டிச்சேரியில் எனக்கு எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த பொண்ணை ஒரு இடத்துல நம்ம தொட்டுனே இருக்கணும் தோணுச்சு. அப்போ எங்கே பாண்டிச்சேரியில் ப்ரோக்ராம் நடந்தாலும் இவங்க ஞாபகம் எனக்கு வந்துடும். அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு குணம் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா என்னன்னு அந்த அனுபவத்தை இவங்க வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா என்னன்னு நானே கேட்குறேன். சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. அது ஞாபகம் இருக்கா? அந்த அனுபவம் இவங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, தெரியுதா என்னன்னு அவங்க வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். சோஃபியா மேம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு கும்பகோணத்தில் நண்பன் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். மேம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் அந்த ஊனமுற்றவர்கள் எல்லாருக்கும் சேஃப் பண்ணிவிட்டு அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எமோஷனாக இருந்துச்சு. எனக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. தென் அம்மாவும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நீயும் ஹெல்ப் பண்ணணும், ஏனோ தானே விட்டுட்டு வரக்கூடாது
அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இவங்க பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு இன்னும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அதனால தான் இவங்க ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னால் இருக்க முடியல. அதான் நான் உடனே ஈவினிங் வந்துட்டு கால் பண்ணி கேட்டேன், மேம் இந்த மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் கொடுக்குறேன், அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கீங்க? ஃப்யூச்சரில் என்ன செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க? அப்போ இருந்ததுக்கு இப்போ உங்கள் அம்மா இருந்ததுக்கு எனக்கு ஒரு தெளிவு தெரியுது. ஒரு ஃப்யூச்சரில் என்ன இருக்கணும், இதுக்கு மேலே இந்த டான்ஸ் வந்து உங்கள் தம்பியும் ஆடுறாங்க மாரிக்குது. அதில் நீங்கள் உங்கள் தம்பி ஆடுறதுல உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லை எப்படின்றத சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அதையும் பற்றி இங்கே ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்களால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் ஃப்யூச்சரில் இந்தமாரி அரங்கேறணும், ஒரு இது எண்ணங்கள் இருக்கும்ல, நான் இப்படி வரணும்னு ஆசையாக இருக்குது. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர்றது வந்து அது ஒரு படிப்புக்கு அடுத்தபடியாக இருக்குல்ல. அந்த மாரி இன்னும் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்றது நான் நிறைய கேள்வி கேட்க மாட்டேன், 5 கேள்வி 2 கேட்டுட்டேன், இப்போ 3வது கேட்குறேன், அதை சொல்லுங்கள். தம்பி ஆடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா எனக்கு கூட பிறந்தவன் என்னோட சேர்ந்து அவன் சாதிக்கிறான் அப்படின்றப்போ எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃப்யூச்சரில் பிளான் வந்துட்டு இந்த டான்ஸை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து, அதாவது 8 மாத குழந்தைலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு வயசுலேருந்தாவது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ஒரு அகாடமி வச்சு அதை நடத்தணும், ஒரு ஃப்ளோர் ரூம் வச்சு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த லெவல். நான் ரஷ்யா போனதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் வந்துட்டு அந்த பிள்ளைங்களாச்சும் ரஷ்யா, ஃப்ரான்ஸ் போகலாம், பிளான் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைங்கள ஃபாரினுக்கெலாம் அனுப்பி ஹெல்ப் பண்ணுவேன். இது வந்து பாரம்பரிய நடனமா இல்லை தமிழ் பண்பாட்டுடைய நடனமா இல்லை இது என்ன நடனம்னு எனக்கு தெரியல. இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை வழி எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு தேவையான ஒரு அடித்தளம் ஏதாவது போட்டு வச்சுருக்கிறீங்களா இல்லை இனிமேல் தான் அதை பற்றி ஏதாவது பிளான் பண்ணுவீங்களா? இந்த டான்ஸ் வந்துட்டு தமிழ் இந்தியாவில் பாரம்பரியம் கிடையாது, ஆனால் இதில் ரஷ்யாவில் வந்துட்டு இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு டான்ஸ். அது வந்துட்டு நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃப்யூச்சரில் கொண்டு வரணும். அதுக்கு இப்போதைக்கு எதுவும் அடத்தளம்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே சூட் ஆகலை. இனிமேல் வந்தால் எனக்கு கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஏதாவது சேர்த்து ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணலாம், பிளான் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் நிறையா நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருப்பீங்க, இந்தமாரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நம்மளுடைய இந்த அமைப்பில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழித்துணையாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கேயாவது இந்த டான்ஸ் ஆடி என்னைக்காவது வழிக்கு விழுந்து ஒரு கூச்சப்பட்டது அந்தமாரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்லை நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தைரியமாக போல்டாக நின்று ஆடிக்கிறேன்ற தன்மை இருக்கா? அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். ஒரு வாட்டி வலிக்கு விழுந்திருக்கேன். அதை பற்றி நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லை அதை தட்டி விட்டுட்டு செக் அடுத்தது பார்த்துக்கலான்ற? அது மேட்டு இந்த ஷால்வை சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து மேட்டு இந்த மாதிரி கார்பெட் போடவே இல்லை. எனக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணவங்க வந்துட்டு அந்த மண்ணெண்ணெல்லாம் பெட்ரோல் அதெல்லாம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டாங்க. அடுத்து வரவங்க ஷால்வை போட்டு பண்ணோன்னே நான் வந்து அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் சாங் அதை ஆடிட்டு இருந்தப்போ டக்குன்னு அந்த ஷால்வை வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். விழுந்தோடனே அவங்க வந்து சரி பண்ணி மேட்டை அந்த இது ஷால்வையை போட்டாங்க. நான் சொன்னேன் அதை எடுத்துடுங்க, அது வழுக்குது. எடுத்துட்டாங்க. திரும்ப நான் ஏஞ்சி அதே ஸ்டேஜில் ஆடி ஃபுல் பாட்டியும் ஆடி முடித்து வந்துட்டேன். அதை நினச்சி நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணீங்களா? எப்படி அது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இதுலேயும் தொடச்சிட்டு டேலண்டாக ஏஞ்சி நின்னுன்றதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌடாக இருந்ததா? வெட்கப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, அது நம்ம திறமை. இதை நான் எல்லாருக்கும் காட்டணுன்னு தான் அங்கே வந்திருக்கேன். அதில் வெட்கப்பட்டு நின்றுட்டு இருந்தா இந்த ஸ்டேஜில் நான் இங்கே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நான். ஓகே, நான் 5 கேள்வி கேட்டேன், 5 கேள்விக்கும் தெளிவான பதில் செல்வி ரோஷினி அவங்க சொன்னாங்க. இவங்கள நான் கேள்வி கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பேசக்கூடிய ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். நான் அணுக்கு முதியோர் இல்லம்னு ஒன்று வச்சுருக்கேன், 2வது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் முதியோர் இல்லைன்னா ஸ்ட்ரீட் பீப்புள்ஸ் இல்லை யாரும் இல்லாதவங்க அதெல்லாம் வச்சு ஒரு ஹோம் ஒன்று நடத்திட்டு வரேன்.
ரெண்டாவது இல்லாதப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்னால் நான் உதவி பண்ண நிறைய காலிலேருந்து நிறைய பேசிட்டோம். அதனால நானும் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. என்னுடைய இது அதான். இன்னும் நான் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் பெரியலாம் ஆகலை. இந்த அவார்டு சொல்ல பார்த்தே அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, அம்மா இன்னும் நான் வளரலை, அதை சொன்னேன், இது நல்ல உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குமான்னாங்க. இல்லைம்மா இன்னும் நான் அந்த அச்சீவ் பண்ணலை, இன்னும் கொஞ்ச நாள் சென்று எனக்கு இந்த அவார்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை பார்த்துக்கலாம், அவங்களும் என்ன விடுற மாரி இல்லை, நான் விட்டாலும் அவங்க என்ன விடுற மாரி இல்லை. அம்மா நீங்கள் முன்னுக்கு வரணும், ஏன்னா நீங்கள் செய்கிற சேவை வந்து ரொம்ப, அவங்க நேர்லேயே வந்து 2 பேருமே பார்த்தாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு என்னுடைய தகுதிக்கு கிடைச்ச அவார்டாக தான் இதை நான் நினச்சிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதிகம் பேச நான் விரும்பலை. எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சேன். நன்றிம்மா. இல்லை பேச விரும்பலைன்னு சொல்லி வந்து விடாமல் பேசிகிட்டு இருக்க வந்து பார்த்தா சோபியா மேடத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வளரலன்னாங்க. அவங்க உயரத்தை பார்த்தா வளராத மாதிரியா இருக்குது. சொல்லுங்கள் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. உங்களுக்கு வந்து பெண்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பெருமை தான், பெண்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வீரம் தான், உங்களுக்கு பெண்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் தான். நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனோட மெயின் கொள்கையே என்னென்னா பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும். ஏன்னா பெண்கள் முன்னுக்கு வந்தால் தான் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும், அந்த சமுதாயம் முன்னுக்கு வரும், உங்களுக்கு வந்து அந்த ஊர் நாடு எல்லாமே முன்னுக்கு வரும். உங்களுக்கு அந்த சிறப்பு வாய்ந்த வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்பயுமே நமக்கு அமைப்பில் ஃபஸ்ட்டு முன்னுரிமை பெண்களுக்கு தான் கொடுக்குறோம். உங்களுக்கு அதனால தான் முக்கியமான பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பாளராக போட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூச்சம் இல்லாத ஒரு பேச்சும், உங்களுக்கு நம்பிக்கையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுகுமுறை வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். உங்களுக்கு பாப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது உங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து பேச என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. உங்களுக்கு இன்னும் நிறைய மேடைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும் பாப்பா. உங்கள் கலைகளை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நம்ம அமைப்பு என்றைக்குமே துணையாக இருப்போம். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் நேரமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் பண்ணுறோம், ஒவ்வொரு மாநிலங்களில் பண்ணுறோம், ஒவ்வொரு நாடுகளில் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் வர முடிஞ்சால் எங்கே வேணாலும் வந்து கலந்துக்கலாம். இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துக்கிறவங்களுக்கு எல்லா மேடையிலையும் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நம்ம அமைப்பு வாய்ப்பு தரும். உங்களுக்கு உங்கள் திறமையை நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும். சரியா? நான் வாய்ப்பு கொடுத்துருவேன். அம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரோட ஏச்சு பேச்சு கேலி கிண்டல் எல்லாத்தையும் தாண்டி உங்களை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதை பார்த்து வளர்ந்துருக்கீங்க நீங்கள். உண்மைதானே? உங்களுக்கு அப்போ அம்மா பேரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் உங்கள் திறமையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கான மேடையை நம்ம அமைச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு கொண்டு வரது உங்கள் பொறுப்பு. உங்களை கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்கறது அது எங்களோட பொறுப்பு. சரியா? உங்களுக்கு அதெல்லாம் திறமையோடு இருங்க, தைரியமாக இருங்க, யாருக்கும் எதுக்கும் எப்பயும் பயப்படாதீங்க. நம்ம அமைப்பு என்றைக்குமே உங்கள் கூட துறையாக இருக்கும். உங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு சோபியா மேடத்துக்கு நம்ம அமைப்பின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியை சொல்லிக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் அவங்க மட்டும் இல்லை, நம்ம கலைவாணி மேடம் இருக்காங்க. உங்களுக்கு கலைவாணி மேடத்தையும் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். உங்களுக்கு ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ ப்ரோக்ராம் போயிருப்பீங்க மேடம், எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருது விழா போயிருப்பீங்க. உங்களுக்கு நம்ம இது விருது விழாக்காகவோ ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறக்காகவோ இந்த ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தவே இல்லை. உங்களுக்கு உங்களை மாதிரி நல்ல மக்களை சம்பாதிக்கணும். உங்களுக்கு அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வாழணும், நம்மளும் வாழணும், நம்ம 2 பேரால் அடுத்தவங்க வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்களை மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா மேடம். உங்களுக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சாய்க்கிறதுக்கோ நம்மளை கெடுக்கிறதுக்கோ நம்மளை தடுக்கிறதுக்கோ இங்கே ஆளுகளே கிடையாது. உங்களுக்கு அதுக்கான நெட்வொர்க்கை தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே நம்ம உலகம் ஃபுல்லாக உருவாக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்கள் கூட பயணிங்க. உங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரும். நான் மட்டும் வளரக்காண்டி இதை நடத்தலை. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உங்களுக்கு அடுத்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புரை ஆற்றுவாங்க. உங்களுக்கு அம்மாவை பற்றி அவங்கள பற்றி ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துருங்க மேடம். உங்களுக்கு அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகளின் தலைவி என்ஆர் சுசீலா அம்மா தேசிய விருதாளர். அவங்க பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நான் அம்மாவை கூப்பிடாமல் இருக்க மாட்டோம். எல்லா அமைப்பிலும் அம்மா, அதை தான் நான் முதலே சொன்னேன். அம்மா இல்லாதப்போ இவங்களை பற்றி நிறையா பேசினம்மா நான். இவங்க இந்த வயசில் ஒரு அமைப்பு வச்சு எங்கே ப்ரோக்ராம் நடந்தாலும் அவங்கள அழகாக அனைவரையும் ஒன்று இணைத்து சிறப்பாக அவங்களுக்கு என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ, மாட்டுது இப்போ அரிசி கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு அமௌண்ட்டை காசை எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்து அவங்க இந்த வயசில் மாற்றுத்திறனாளிகள் தலைவியாக ஒரு தேசிய விருதாளராக இருந்து சிறப்பாக செயல்படுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த 40 வயசுலேயே நமக்கு எல்லாருக்கும் சுகர் பிபிலாம் வந்து முட்டி வலி வந்து நம்மளால் நவர முடியல. இவங்க பல முறை
ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் எல்லாமே அவங்களே வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. அது மாதிரிலாம் நடந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்பப்போ உழுந்து ஏஞ்சி தேறி வந்து மறுபடியும் இந்த வயசில் ஒரு சமூக செய்கிறதுனா அது யாராலையும் செய்ய முடியாது. அவங்க இப்போ நம்ம ஏபிஜி குரூப்ஸ் கம்பெனி தலைவர் சலீம் சாருக்கும் இந்த அமைப்போட செக்ரட்டரி லட்சுமி பிரபா அம்மாவுக்கும் சிறப்பு செய்யப்படுவது. இது மூலிமா எங்களுடைய வீர தமிழரசி அது அவங்க அவங்க விரும்ப மாட்டேன்றது வந்து எப்பயோ சொல்லிட்டு அவங்களுடைய விரும்புறது ஒரு பக்கம் இல்லை. இது வந்து பெண்ணா இருந்து நாங்கள் எப்படி செயல்படுறோமோ இப்போ லட்சுமி பிரபா அம்மா வந்து ஒரு மோட்டிவேஷனா இது மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா சரளமாக பேசுகிறாங்க. எங்களெல்லாம் நாங்களாம் பட்டிமன்ற பேச்சாளர் தான், நாங்கள் மைக் பிடிச்சா பேசுவோம். அவங்க மாட்டு எடுத்தா சரளமாக எல்லாத்தையும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள நாங்கள் ஆனர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் புதுச்சேரியில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். அதோட கிளைகள் காஞ்சிபுரம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி பல கிளைகள் தொடர்ந்து வச்சுருக்கோம். ஆன்லைன் மூலியமாகவும் சிறப்பாக கவியரங்கம் கருத்தரங்கெல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு நாங்கள் கவியரங்கம் நடத்தி அந்த சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு நன்னடத்தை சர்டிஃபிகேட்டாகவும் விளங்குது. ஏன்னா இது பல இடத்துல பல மாநிலத்திலேருந்து எல்லாமே சிறப்பாக செயல்படுறாங்க. ஒரு மாதத்துக்கு 4 கவியரங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட வேற்றி என்ற ஒரே பெண்மணி நம்ம வீர தமிழரசி வேலு நாச்சியார் தான் அப்படின்னு ஒரு சிறப்பாக நாங்கள் வீர நாச்சியார் தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கே போனாலும் நாங்கள் பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது, நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். இதை பாருங்கள், நான் 12:30 வரேன்னு சொன்னேன் அடுத்த மீட்டிங்க்கு. பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். ஐயா சொன்ன மாதிரி வாய்ப்பு உங்களை தேடி வராது, வாய்ப்பு வரும்போது நாங்கள் பயன்படுத்திக்கணும். வேல்விழி அம்மாவுக்கு 3 மணிக்கு பட்டிமன்றம், ஈஸ்வரிக்கு சஞ்சனாவுக்கு 3:30 மணிக்கு நாட்டியம், 3:30 மணிக்கு நாட்டியம் முடிஞ்சோடனே 5 மணிக்கு பாண்டிச்சேரி பீச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்க போகணும். எல்லாருமே எதுக்கு, நமக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு மேடை கிடச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கணுன்ற மாதிரி தான். இப்போ லட்சுமி பிரபாம்மா அழகாக சிறப்பாக பண்ணாங்க. இருந்தாலும் நாங்கள் பெண்களாக சேர்ந்து அவங்கள கௌரவப்படுத்தல சந்தோஷப்படுறோம். அம்மா சாலை எல்லாரும் அவங்க கரகோஷத்தை எழுப்பி வாழ்த்து சொல்லலாம். என்னோட டியர் ஃப்ரெண்டு பேர் லட்சுமி பிரபா, அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பெருமைப்பட்ட விஷயம் தான். எந்த இடத்துலையும் அவங்கள கௌரவப்படுத்தி கஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், இங்கே 2 பேருக்கு சால்வை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ போய் வீட்டில் போய் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 2 சால்வை எடுத்துகிட்டு இங்கே வராங்க. நான் கேட்டேன், வெயில் அடிக்குது ஏமா திரும்ப வந்தீங்க? இல்லை நான் கௌரவப்படுத்தணும் அதுக்காக வந்தேன். அம்மா நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். என் பேர் என்ஆர் சுசீலா, சமூக சேவகியாக இருக்கிறேன். அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவை மையத்தின் தலைவி. நான் நீண்ட நாள்களாக நான் பணிபுரிஞ்சு வரேன். 35 வருஷமாக அன்னதானமும் போட்டுட்டு வரேன். அன்னை தெராசா என்று அழைக்கப்படும் அன்னபூரணி என்ற பேரில் எனக்கு நிறைய சிறப்பு விருதுகள்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட எனக்கு விருது வழங்கியிருக்காங்க, நிறைய விருது வழங்கியிருக்கிறாங்க. தேசிய விருதும் வாங்கியிருக்கேன், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். நான் இந்த சிறந்த சமூகம் மாற்றுத்திறனாளிகள் தான் என்னுடைய உயிர் மூச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கே எந்த பக்கம் யார் என்ன உதவி செஞ்சாலும் அந்த தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த உதவி வாங்கி கொடுக்கறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அதில் சோபி அம்மாவும் முதல் இடத்துல இருக்கிறாங்க, கலைவாணி அம்மாவும் முதல் இடத்துல இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் என்னை கூப்பிட்டு இந்த உங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்கன்னுவாங்க. எனக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள்கிட்ட இது பண்ண மாட்டாங்க, இங்கே பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு போவேன். மாற்றுத்திறனாளிகளை அழைச்சிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நலத்திட்டம்லாம் வழங்கி கொடுக்கறது என்னுடைய ஒரு சிறந்த பணியாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவைகள் மேலும் மேலும் தொடர்த்து உங்களுடைய பேச்செல்லாம் பயனுடையதாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அது மட்டும் இல்லை, அம்மாவோட பிறந்த நாளே வருஷம் யார் மறந்தாலும் நம்ம சிஎம்ஐ சார் மறக்க மாட்டாங்க. ஒரு மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கேக் வெட்டுறது சிஎம் சார் தான். அவங்க பேரே என்ஆர் சுசீலா.
அவங்க பேருக்கு முன்னாடி என்ஆர் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்பையிலேருந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பாண்டிச்சேரியில் என்ஆர் சுசிலான்னு கேட்டாலே தெரியாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் வாரம் ஜிக்மரில், இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் வாசலில், குழந்தை ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வாரத்தில் 2 நாள் அன்னதானம் பண்ணுறாங்க. நாங்களும் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த அன்னதானத்தில் கலந்துக்குவோம். நன்றி அம்மா. நன்றி. அம்மாவை பற்றி சொன்னாங்க. உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வயசாயிருச்சு அப்படின்னாங்க. அவங்க என்றைக்குமே ஒரு இளமையான வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாக தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த கோவிந்தசாமி ஐயா எப்போயுமே நாங்கள் வந்து மார்க்கண்டேயனாக தான் வச்சுருப்போம் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி அம்மா வந்து ஒரு மார்க்கண்டேய் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வரலாற்று பதிவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. 2வது ஒரு நல்ல விஷயத்துக்காக முன்னெடுக்கிறோமா, பில்டிங் கட்டுறதுக்காக தான் வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறதுக்குள்ள பாண்டிச்சேரியிலும் சேர்த்து பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்கள் நீங்கள் எப்போயுமே வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த டயத்தில் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து விழாவை சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறவங்களுக்கு. 2வது எல்லாமே பாடி கட்ட அவங்க சுற்றி வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தான் உங்களுக்கு வந்து. நன்றிங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.